மஹிந்தவுக்கு வழங்கப்பட்ட 60 மில்லியன் ரூபாய் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிலிருந்து அழைப்பு. அமைச்சர்கள் அனைவரும் மன்னிப்பு கோர வேண்டும். அனுர அரசு மீது விமல் வீரவன்ச கடும் குற்றச்சாட்டு. போதைப் பொருளுடன் சிக்கிய 22 தேரர்கள் சரணடைந்த தொழிலதிபர். விசாரணையில் வெளியான திடுக்கிடும் தகவல்கள். வங்கிக் கணக்குகளிலிருந்து லட்சக்கணக்கான ரூபாய் மோசடி. பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர அறிவிப்பு. நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லப்பட்ட கைதி மீது துப்பாக்கிச் சூடு. கைதிகள் தப்பியோட முயற்சி. இலங்கையில் இரவோடு இரவாக அதிகரித்த எரிபொருள் விலை. ஜாலில் வீடொன்றில் நீண்ட காலமாக நடந்த மோசமான செயல். ஆணொருவருடன் வசமாக சிக்கிய பெண். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களை லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதனுடன் முன்னாள் அமைச்சர் பியங்கர ஜெயரட்ன அவர்களுக்கும் இது போன்ற அழைப்பு அனுப்பப்பட்டுள்ளது. அவர்கள் இருவரும் எதிர்வரும் 12ஆம் தேதி விசாரணைக்காக ஆணைக்குழுவில் முன்னிலையாக வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அழைப்பு ஏர்பஸ் ஒப்பந்தம் தொடர்பான விசாரணையுடன் இணைந்ததாகும். 2013ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் A330 மற்றும் A350 வகை விமானங்களை கொள்வனவு செய்த போது அந்நிறுவனத்தின் முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரி கபில சந்திரசேன மற்றும் அவரது மனைவி ஆகியோர் 2 மில்லியன் அமெரிக்க டாலர் அளவிலான லஞ்சம் பெற்றதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. இவ்வழக்கின் கீழ் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் கபில சந்திரசேன கைது செய்யப்பட்டு பின்னர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார். மேலும் அந்த ஒப்பந்தத்தில் தொடர்புடையதாக கூறப்படும் லஞ்ச தொகைகள் முன்னாள் ஜனாதிபதி மற்றும் முன்னாள் அமைச்சருக்கு வழங்கப்பட்டிருக்கலாம் என்ற தகவல்கள் நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக 2015ஆம் ஆண்டு நடைபெற்றதாக கூறப்படும் சம்பவங்களின் பல தவணைகளில் பணம் வழங்கப்பட்டதாக விசாரணை அமைப்புகள் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் குறித்து விளக்கம் பெறுவதற்காக இருவரும் ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு அதிகாரப்பூர்வமாக அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. நீதிமன்றங்கள் தீர்ப்புகள் வழங்கப்படுவதற்கு முன்னரே அமைச்சர்கள் கருத்துகள் வெளியிடுவது நீதிமன்றத்தை அவமதிப்பதாகும். இதற்காக ஜனாதிபதி உள்ளிட்ட அரசின் பொறுப்புடையோர் நீதிமன்றத்திடம் மன்னிப்பு கோர வேண்டும் என்றும் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது: திரைசேரி மூலம் செலுத்தப்பட்ட 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் தொடர்பான மோசடி விவகாரத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்ட மேலதிக அதிகாரியின் மரணம் தற்கொலையாக குறிப்பிடப்படுவது கவலைக்கிடமானது என்றும் அரசின் தவறான முடிவுகளால் அரச ஊழியர்களே பாதிக்கப்படுகின்றனர் என்றும் குற்றம் சாட்டினார். ஆனால் அந்த தீர்மானங்களை எடுத்த அமைச்சரவை உறுப்பினர்களுக்கு எதிராக இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். மேலும் இந்த விவகாரத்தில் இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க பற்றி கேள்விகள் எழுப்பப்படவில்லை என்றும் அவரையும் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். கடந்த ஆண்டு செப்டம்பர் முதல் டிசம்பர் வரை வெளிநாட்டு கடன் செலுத்தும் அதிகாரம் மத்திய வங்கியிடம் இருந்ததாகவும் அந்த காலப்பகுதியில் வெளிநாட்டு நிறுவனத்திற்கு பல கட்டங்களாக பணம் செலுத்தப்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் அரசியல் எதிரிகளை சிறையில் அடைப்பதற்காக மேதின கூட்டங்களில் கூறப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்ட கருத்துக்கள் அரசின் நோக்கத்தை வெளிப்படுத்துகின்றன என்றும் அவர் தெரிவித்தார். அமைச்சர்கள் நீதிமன்ற விசாரணைக்கு முன்பே தீர்ப்புகளைப் போல கருத்து தெரிவிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் நீதித்துறையை மதிக்கும் வகையில் அரசாங்கம் செயல்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். தாய்லாந்தில் இருந்து சுமார் 110 கோடி ரூபாய்க்கும் அதிக பெறுமதியுடைய குஸ் மற்றும் ஏனைய போதைப் பொருட்களை கடத்தி வந்த 22 தேரர்கள் தொடர்பாக தற்போது விரிவான விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. இந்த வழக்கின் தொடர்ச்சியாக கடவத்தை ரன்முத்துக்கள விகாரையில் தங்கியிருந்த அமிதானந்தா என்ற துறவி கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் அத்துரகிரியவை சேர்ந்த சந்திரகுமாரன் என்ற நபரும் முன்பு கொண்டுவரப்பட்ட போதைப் பொருட்களை பெற்றுக்கொண்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த கடத்தல் வலையமைப்பிற்கு நிதி உதவி வழங்கியதாக சந்தேகிக்கப்படும் தொழிலதிபர் ஒருவரையும் போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு கைது செய்துள்ளது. அவரை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்ட நிலையில் அவர் சட்டத்தரணி மூலம் சரணடைந்துள்ளார். விசாரணைகள் தீவிரமடைந்ததை அடுத்து அவர் சரணடைந்திருக்கலாம் என அதிகாரிகள் கருதுகின்றனர். அவருடைய வங்கி கணக்கில் சுமார் 5 மில்லியன் ரூபாய் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. அந்த தொகையின் மூலாதாரம் குறித்து இதுவரை தெளிவான
விளக்கம் வழங்கப்படவில்லை. மேலும் நிக்கி என அழைக்கப்படும் பிரித்தானிய நபர் ஒருவரும் இந்த வலையமைப்புடன் தொடர்புடையவராக இருக்கலாம் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளன. முன்னதாக 5 கிலோகிராம் கஞ்சாவுடன் கைது செய்யப்பட்டிருந்த அவர் தற்போது நாட்டில் தங்கியிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் காவலில் உள்ள தொழிலதிபருக்கும் அந்த வெளிநாட்டு நபருக்கும் இடையே தொடர்புகள் உள்ளதா என்பது குறித்து மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இந்த வழக்கின் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டிருந்த 20 துறவிகள் நீர்கொழும்பு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு தொடர்ந்து காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் அமிதானந்தா துறவியை வழிநடத்தியதாக நம்பப்படும் அம்பகஸ்முல்ல புஞ்சரத்னா என்ற துறவி குறித்து விசாரணைகள் விரிவுபடுத்தப்பட்டுள்ளன. தற்போது தலைமறைவாக உள்ள அவரை 4வது சந்தேக நபராக அறிவிக்குமாறு புலனாய்வு அதிகாரிகள் நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதேபோல் தம்ப என அழைக்கப்படும் தம்பரகித்த என்ற துறவி தாய்லாந்து பயணத்திற்கான தங்குமிட ஏற்பாடுகள் செய்ததுடன் வெளிநாட்டில் இருந்தே முழு நடவடிக்கைகளையும் ஒருங்கிணைத்ததாக உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கைக்கு திரும்பிய போது சம்பந்தப்பட்ட துறவிகளின் பயண பெட்டிகளை தயாரித்ததும் அவரே என நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி பெல்பெட்டிய தம்பரகித்த துறவி இந்த வழக்கில் 5வது சந்தேக நபராக அடையாளம் காணப்பட்டு அவரை கைது செய்ய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. மேலும் பிரதான சந்தேக நபரான சந்திரகுமார அம்பகஸ்முல்ல புஞ்சரத்ன துறவிக்கும் சுமார் 5 மில்லியன் ரூபாய் வழங்கியுள்ளதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதில் சுமார் 3.5 மில்லியன் ரூபாய் விமான டிக்கெட் கொள்முதல் செய்ய பயன்படுத்தப்பட்டதாகவும் துறவிகளின் பொருட்களை வைப்பதற்காக பத்திரமுள்ள பகுதியில் வீடு ஒன்றும் வாடகைக்கு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவல்களை அடிப்படையாக கொண்டு தலைமறைவாக உள்ள அம்பகஸ்முல்ல புஞ்சரத்ன மற்றும் தம்மரகித்த ஆகியோருக்கு பயண தடை விதிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் கைது செய்யப்பட்ட அமிதானந்தா துறவி இன்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட உள்ளார். சந்திரகுமார மற்றும் தொழிலதிபர் ஆகியோரும் நீண்டகால விசாரணைக்காக காவலில் வைக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மோசடி வலையமைப்பில் பணம் பரிமாற்றப்பட்ட விதம் குறித்து பாதுகாப்பு அமைப்புகள் தொடர்ந்து தீவிரமான விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இணையவழி மோசடிகள் மூலம் பிறரின் பெயர்களில் திறக்கப்பட்ட வங்கி கணக்குகள் பயன்படுத்தப்பட்டு ஆயிரக்கணக்கான மோசடிகள் இடம்பெற்றுள்ளன என விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. 1000 ரூபாயிலிருந்து லட்சக்கணக்கான தொகைகள் வரை வங்கி கணக்குகளிலிருந்து திருடப்பட்டுள்ளதாக 1000க்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக குற்றப்புலனாய்வுத்துறை தெரிவித்துள்ளது. கணினி குற்றப்புலனாய்வு பிரிவு மேற்கொண்ட விசாரணைகளின்படி சந்தேகமான வங்கி கணக்குகளின் உரிமையாளர்களை விசாரித்த போது இணையத்தில் தொடர்பு கொண்ட நபர்களின் பெயர்களில் கணக்குகள் திறக்கப்பட்டு பின்னர் அவை பிறரிடம் ஒப்படைக்கப்பட்டதாகவும் தெரிய வந்துள்ளது. இந்த கணக்குகளை பயன்படுத்தி ஒழுங்கமைக்கப்பட்ட குழுக்கள் இணைய மோசடிகளில் ஈடுபட்டு வருவதாகவும் மோசடி மூலம் பெறப்பட்ட பணம் பல கணக்குகள் வழியாக மாற்றப்பட்டு இறுதியில் கிரிப்டோ கரன்சி போன்ற வெளிநாட்டு கணக்குகளுக்கு மாற்றப்படுவதாகவும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் இந்த மோசடிகளில் ஈடுபடுவோர் பலர் கல்வியறிவு பெற்றவர்களாகவும் குறிப்பாக பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் தகவல் தொழில்நுட்ப துறையின் அறிவு கொண்டவர்களாகவும் இருப்பதாகவும் தெரிய வந்துள்ளது. ஆனால் வெளிநாட்டு கணக்குகள் வழியாக பணம் பரிமாற்றப்படுவதால் பாதிக்கப்பட்டவர்களின் பணம் மீட்பது கடினமானதாக உள்ளதாக விசாரணை அதிகாரிகள் கூறுகின்றனர். இதனால் வங்கி கணக்குகளுடன் தொடர்புடைய தொலைபேசிகளில் கிடைக்கும் ஒருமுறை கடவுச்சொற்களை எந்த ஒரு நபருக்கும் பகிர வேண்டாம் என பொதுமக்களிடம் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதேபோல் தங்களுக்கு சொந்தமான வங்கி கணக்குகளை மற்றவர்களுக்கு பணத்திற்காக வழங்கவோ மாற்றவோ அல்லது பயன்படுத்த அனுமதிக்கவோ கூடாது என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது போன்ற செயல்கள் அறிந்து செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் சட்ட ரீதியாக குற்றமாக கருதப்படும் என அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். கல்கமுவ நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லப்பட்ட போது போலீஸ் காவலில் இருந்து சந்தேக நபர் ஒருவர் தப்பி செல்ல முயன்ற நிலையில் அவரை கட்டுப்படுத்த போலீசார் நேற்று மதியம் துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளனர். போதைப் பொருள் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டவர்களை போலீஸ் நிலையத்திலிருந்து ஜீப் வண்டிக்கு மாற்றும் வேளையில் கைது செய்யப்பட்டிருந்த இருவர் தப்பிக்க முயன்றதாக தெரிவிக்கப்படுகிறது. அவர்கள் போலீஸ் நிலைய நுழைவாயிலிருந்து சுமார் 75 மீட்டர் தூரம் ஓடி தப்ப முயன்றதாக கூறப்படுகிறது. இதன்போது போலீசார் மேற்கொண்ட
மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டில் ஒருவருக்கு முழங்காலுக்கு கீழ்ப்பகுதியில் காயம் ஏற்பட்டுள்ளது. காயமடைந்தவர் முதலில் கல்கமுவ ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக குருநாகல் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். சம்பவத்தில் காயமடைந்தவர் கல்கமுவ கோஜராகம பகுதியைச் சேர்ந்த 32 வயதுடையவர் என்றும் அவர் போதைப்பொருள் குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்டிருந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் 2026 மே 2 நள்ளிரவு முதல் அமுலுக்கு வரும் வகையில் எரிபொருள் விலையில் மாற்றங்களை அறிவித்துள்ளது. புதிய விலை அமைப்பின்படி ஒக்டேன் 92 ரக பெட்ரோல் லிட்டருக்கு 12 ரூபாய் உயர்த்தப்பட்டு ரூபாய் 410 ரூபாயாக அதிகரித்துள்ளது. ஒக்டேன் 95 ரக பெட்ரோல் 15 ரூபாய் உயர்ந்து அதன் புதிய விலை லிட்டருக்கு ரூபாய் 470 ஆகும். ஓட்டோ டீசல் 10 ரூபாய் அதிகரிக்கப்பட்டு லிட்டருக்கு ரூபாய் 392 விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சூப்பர் டீசலின் விலை 15 ரூபாய் உயர்ந்து லிட்டருக்கு ரூபாய் 458 உயர்ந்துள்ளது. மேலும் மண்ணெண்ணெய் லிட்டருக்கு 10 ரூபாய் அதிகரிக்கப்பட்டு அதன் புதிய விலை ரூபாய் 265 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய விலைகள் குறிப்பிடப்பட்ட நாளில் நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் சட்டவிரோதமாக மதுபான கசிப்பு தயாரிப்பில் ஈடுபட்டிருந்த பெண் ஒருவரும் அவருக்கு உதவியாளராகவும் விநியோகஸ்தராகவும் செயற்பட்ட ஆண் ஒருவரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களிடமிருந்து 25 லிட்டருக்கும் மேற்பட்ட கசிப்பும் அதனை தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட பல உபகரணங்களும் பறிமுதல் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. நாயர் மார்க்கெட்டு பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் நீண்ட காலமாக இந்த சட்டவிரோத செயல் இடம்பெற்று வருவதாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் யாழ்ப்பாணம் போலீசார் நேற்று அதனை முற்றுகையிட்டு சோதனை மேற்கொண்டனர். சோதனையின் போது அதிகளவு கசிப்பு, காய்ச்சும் பாத்திரங்கள், எரிவாயு சிலிண்டர், அடுப்பு மற்றும் பிற உபகரணங்கள் கைப்பற்றப்பட்டன. இதனையடுத்து வீட்டில் இருந்த பெண்ணும் ஆணும் கைது செய்யப்பட்டு மேற்கொள்ளப்பட்ட ஆரம்ப விசாரணைகளில் ஆண் சந்தேக நபர் கசிப்பு தயாரிப்பில் உதவியதுடன் தயாரிக்கப்பட்ட பொருளை வெளியிடங்களுக்கு கொண்டு சென்று விற்பனை செய்ததாகவும் தெரிய வந்துள்ளது. இருவரும் தற்போது போலீஸ் காவலில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன.